வணக்கம். ட்ராயிங் டெக்னிக்ஸ் ஃபண்டமெண்டலோட 3rd வீடியோ, அதாவது ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த ஒரு பொருளை வரையும் போதும் இந்த 4 பாயிண்ட் செக் பண்ணுங்கன்னு சொன்னோம். இது ரிவிஷன்றதுனால டைரெக்டாக சொல்கிறேன். ஷேப் பார்க்கணும், சைஸ் பார்க்கணும், கலர் அடிக்கும்போது லைட்டு அந்த ஷேடிங் வச்சுக்கணும். அப்புறம் அதில் இருக்கிற டெக்ஸ்சர்ஸை, அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற டெக்ஸ்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த 4மே நீங்கள் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு பிக்சர்லேயும் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் ஷேப் என்ன? சர்க்கிள். ஓகே, இதனுடைய ஷேப் என்ன? ட்ரையாங்கிள். இதனுடைய ஷேப்பும் ட்ரையாங்கிள். மவுண்டனோட ஷேப்பும் ட்ரையாங்கிள். இதுவும் ட்ரையாங்கிள். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராடாக இருக்குது, போக போக சின்னதாகுது. ஸோ இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப்பில் என்னென்ன ஷேப் இருக்குது சொல்ல முடியுமா? இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெபீசியம் இருக்குது. ட்ரெபீசியம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய லைனு, ஒரு சின்ன லைனு, அப்புறம் கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது என்ன இருக்குது, இந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லைன், ஒரு சின்ன லைன், இதை கனெக்ட் பண்ணுறோம். இது ட்ரெபீசியம். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள், எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னா ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ரெண்டும் ஒரே ஹைட்டாக இருக்கா, அப்புறம் கனெக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட்டு, ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங், ரெண்டும் ஒரே ஹைட் இருக்கா, ஹைட் இருக்குது. அப்புறம் சின்னது, இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான். இதுக்கு மேலே ஒரு ஜட்டு மாதிரியான கொடி, இசட் போடு, ஏபிசிடி இசட் போடுவோம் இல்லைங்களா, இப்படி இசட்டு, இந்த இசட்டு தான் கொஞ்சம் தள்ளி இப்படி போடுறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றிலையும் இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப். ஸோ ஒரு சர்க்கிள் ஷேப், சர்க்கிள் ஷேப், எல்லா சர்க்கிளும் ஒரே ஷேப்புக்கு இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே லைன் இருக்குது. மேலே கீழேன்றது நான் அப்புறமா சொல்லித்தரேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இப்படி ரெக்டாங்கிள் தான் இருக்குது. அப்புறம் இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம், கை வச்சு நின்று பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஷேப் அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா அதனுடைய இப்போ இதில் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா, அதுக்குரியது. ஸோ இது என்னது? இது பாட்டில், இது டம்ளர், இது கப்பு, இது கேக். ஸோ ஒவ்வொன்றிலும் இருக்கிற ஷேப் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த பாட்டில் இருக்கிற ஷேப் என்ன? பாட்டிலோட ஷேப்பு ரெக்டாங்கிள், பெரிய ரெக்டாங்கிள். அதில் ஒரு சென்டர் லைன். ஸோ இதில் இந்த பக்கம் ஒரு டாட், இந்த பக்கம் ஒரு டாட், இப்படி ஒரு லைன். இது கேப்புக்கான சைஸு, இந்த கேப்புக்கு. அப்புறமா நெக்குக்கு டாட் வச்சுக்கோங்க. 2 பக்கமே இவ்வளோ தூரத்துலேருந்து அதே மாதிரி டாட் வச்சு இது கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இது நெக்கு. அப்புறம் இது ஆல் தான் இந்த இடத்துல கர்வ். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு பாட்டில் ஷேப்பு உங்களுக்கு கொடுக்கும். இந்த லைன்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, பாட்டில். ஸோ இந்த டம்ளரோட ஷேப் என்ன? அதுவும் ரெக்டாங்கிள். அது எங்கே பாருங்கள், இந்த பாட்டில் இங்கே முடியுதுன்னா டம்ளர் இங்கே முடியுது. அப்போ அதுக்குரிய நீங்கள் போட்டுக்கணும் சைஸு. பாட்டில் பெருசாக இருக்கும், டம்ளர் சின்னதாக இருக்கும். ஸோ அதுவும் ரெக்டாங்கிள் தான். ஸோ ரெக்டாங்கிள் போட்டுட்டு சென்டர் லைன் போட்டுட்டு இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இப்படி கனெக்ட் பண்ணணும். இங்கே போட்டு காமிக்கிறேன், பென்சிலில் போட்டு காமிக்கிறேன். ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க, டம்ளரோட சைஸுக்கு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டரில் டாட் வைங்க, சென்டரில் டாட் வைங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு டாட், இங்கேருந்து இது தள்ளி ஒரு டாட் வைங்க, இங்கேருந்து தள்ளி ஒரு டாட் வைங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த டாட்டை கனெக்ட் பண்ணுங்கள், இந்த டாட்லேருந்து இந்த கார்னர் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி ஒரு கர்வ் போடுங்க, இப்படி ஒரு கர்வ். ஸோ இந்த கர்வ் எப்படி இருக்குன்னா, இப்போ மேலே ஏறிட்டே இருக்கணும், இந்த சென்டர் பாயிண்ட் வந்த வாட்டி கீழே இறங்கணும். அதே மாதிரி தான் இறங்கிக்கிட்டே இருக்கணும், இந்த சென்டர் பாயிண்ட் வந்த வாட்டி மேலே ஏறணும். ஸோ அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் ரெக்டாங்கிள் போடலை அப்படின்னா உங்கள் டம்ளர் இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பெருசாக இந்த மாதிரிலாம் கோணையாக டம்ளர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது இந்த பக்கம் இவ்வளோ சாஞ்சிருக்கு, இந்த இடத்துல நேராக இருக்குது.
ஸோ இந்த மாதிரி டம்ளரில் எங்கேயுமே வாங்கவே மாட்டோம். கடையில் இந்த மாதிரி விற்றாங்கன்னா வாங்கவே மாட்டோம். 2 பக்கமே ஒரே மாதிரி ஸ்லாண்டிங் காமிக்கிறதுக்காக தான் ரெக்டாங்கிள் போடுறோம். ரெக்டாங்கிள் போட்டு டாட் வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த தேவையில்லாத லைன்ஸ்லாம் நம்ம எரேஸ் பண்ணிட்டா நமக்கு டம்ளர் வந்து பக்கா ஷேப்புக்கு கிடைக்கும். ஆமாவா? ஸோ எப்பயுமே வந்து இந்த 4 பாயிண்ட் மறந்துடாதீங்க. ஷேப்பு, சைஸு. பாட்டில் எவ்வளோ பெருசு இருக்குன்னா டம்ளர் எவ்வளோ சைஸுக்கு இருக்குது. அதை விட கப்பு எப்படி போடுறது? கப்பும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணும், சின்னதாக ரெக்டாங்கிள் போட்டுக்கணும். ஓகேங்களா? இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இப்படி கனெக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கர்வாக கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாருங்கள் கப் வந்துருச்சு. ஸோ இப்போ இது நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா கப். இதை நீங்கள் காஃபி கப்பாக கூட மாற்றிக்கலாம். இந்த ஓவல் வந்து கரெக்டாக போடணும். ஸோ ஓவல் இப்படி மேலே ஏறி இப்படிலாம் போடக்கூடாது, தப்பு. ஓகேங்களா? இப்படி ஒரு லைன் இருக்குன்னா அதை கரெக்டாக ஒரே மாதிரி மேலே ஏறி ஒரே மாதிரி கீழே, இந்த புள்ளி வந்த வாட்டி சென்டர் புள்ளி வந்த வாட்டி மேலே ஏறணும். அந்த சென்டர் புள்ளி வந்த வாட்டி அப்படியே கீழே இறங்கணும். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷேப்பு பார்த்தாச்சு, சைஸ் பார்த்தாச்சு. இப்போ லைட் பாருங்கள். இந்த இடத்துல டார்க்காக க்ரீன் அடிச்சிருக்கேன், இந்த இடத்துல லைட் க்ரீன் அடிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே சென்டரில் லைட்டு படுன்றதுனால லைட் க்ரீன். என்ன சொல்லியிருக்கேன்ல, 3rd பாயிண்ட் என்ன, லைட்டு, ஒளி அமைப்பு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் பாருங்கள் டார்க் ஆரஞ்சு இருக்கும், லைட் ஆரஞ்சு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் லாலிபாப் பாருங்கள், இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஸோ மேலே கீழே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? இப்போ லாலிபாப் இது ஒரு சர்க்கிள்னால் இது லாலிபாப் கரெக்டாக சென்டரில் தான் நீங்கள் போடணும். நீங்கள் பாட்டுக்கு ஓரத்தில் ஸ்டிக் போட்டு வச்சிடாதீங்க. கரெக்டாக சென்டரில் தான் ஸ்டிக் போடணும். அப்போ தான் நீங்கள் வாங்குவீங்க. இல்லைன்னா இந்த சாக்லேட்டை, இந்த மிட்டாய் எப்போயோ கீழே விழுந்துடும். ஸோ இது லாலிபாப், இது இன்னொரு லாலிபாப். இந்த லாலிபாப்புக்கும் அதே மாதிரி கரெக்டாக சென்டரில் தான் வந்து ஸ்டிக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க. ஒரே மாதிரியான திக்னஸ் குச்சி இருக்கணும். குச்சி மேலும் பள்ளமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸ்கேல் வச்சு போட்டால் கூட ஓகேங்களா? இப்போ இந்த லாலிபாப் மேலே வரணும், இந்த லாலிபாப் கீழே போகணுன்னா இப்படி லைன்ஸை எரேஸ் பண்ணிடணும். அப்போ தான் இந்த லாலிபாப் மேலே இருக்கும், இந்த லாலிபாப் கீழே இருக்கும். தெரியுதா? இந்த லைன் வந்து மறைஞ்சிரும். இப்படி ஸ்டிக் இருக்குது, இப்படி ஒரு ஸ்டிக் இருக்குன்னா ஓகேங்களா? எது மேலே வரணுமோ அதை நீங்கள் அதுக்கு உள்ளே இருக்கிற லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லாலிபாப் ஸ்டிக்கு மேலே இருக்குது, இந்த லாலிபாப் ஸ்டிக்கு கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி. அப்புறம் இது கிஃப்ட் பாக்ஸு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எப்படி போடணும், வி மாதிரி போடணும். வி நல்லா விரித்து போட்டணும். அப்புறம் ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் இப்படி ஒரு வி, அப்புறம் இப்படி ஒரு வி. ஓகேங்களா? இது என்ன சைஸோ அதே சைஸு இந்த பக்கம், இது என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் இங்கே வரணும். இது எப்படி இருக்கோ அதே சைஸு அதே மாதிரியே அப்படியே தான் வரணும். அப்புறம் ஸ்டாண்டிங், இது என்ன சைஸ் இருக்கோ அதே தான் இங்கே வரணும். இது என்ன சைஸ் இருக்கோ அதே தான் இங்கே வரணும். அப்புறமா நீங்கள் இந்த ரிப்பன்லாம் போட்டுக்கலாம், ஒரே மாதிரியான ரிப்பன். ஸோ இங்கே கூட பாருங்கள், இந்த ஒரு ரிப்பன் கீழே இருக்கும், ஒரு ரிப்பன் மேலே இருக்கும் இல்லையா? அதனால் எப்படி போடுறோம். ஓகே. அப்புறம் இது என்னது, இந்த ரிப்பன் போடுறது இப்படி ஒரு கர்வு, இப்படி ஒரு கர்வு, இப்படி ஒரு லைன், இப்படி அது வந்து நீங்கள் பொறுமையாக போடுங்க. தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே இருக்கிற பாக்ஸோட லைன்ஸ்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிடணும். ஓகே. அப்புறம் சாக்லேட்டு, கேக்கில் பார்த்தீங்கன்னா கேக் என்ன ஷேப்பு? கேக் வந்து உருளை, அதாவது சிலிண்டர்னால் எப்படி இருக்கும்? ஒரு ஓவல், ஸ்டாண்டிங் லைன், அப்புறம் இதனை சிலிண்டர்னு சொல்லுவோம். இதுவே கொஞ்சம் ஃப்ளாட்டாக போடுறீங்க, சின்ன ஸ்டாண்டிங் லைன், ஒரே ஹைட்டுக்கு இது மாதிரி ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. இது மேலே இப்படி. ஓகேங்களா? அப்புறமா இந்த லைன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், கேக் வந்துருச்சு. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடுறதுனா போடலாம். அந்த க்ரீம் வலிகிறது போடலாம். கேண்டில் அதுவும் ரெக்டாங்கிள் ஷேப் தான். அப்புறம் ட்ராப் ஷேப்பு, இதெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது பாருங்கள், இது முன்னாடி இருக்கிறது பெருசாக இருக்குது, பின்னாடி போக போக சைஸ் வந்து சின்னதாகுது. ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா இது கூட நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன், செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு ரிவிஷன் வீடியோ தான்.
எது வரையிறனாலும் இந்த 4 பாயிண்ட்டுமே செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, ட்ராயிங்க்கு ஃபண்டமெண்டலோட கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஒவ்வொன்றும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். இது தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கேன், இது தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன், இது தனியாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன். இந்த 4ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வரைஞ்சி அனுப்புங்க. இதே தான் வரையணும்னு இல்லை, வேறு கூட வரைஞ்சால் கூட சந்தோஷம்தான். ஆனால் இந்த 4 பாயிண்ட்டும் பக்காவாக இருக்கணும். ஷேப் கரெக்டாக இருக்கணும், சைஸ் கரெக்டாக இருக்கணும், லைட்டிங் கலர் அடிச்சிருக்கணும், டார்க்கு லைட்டு கலர் அடிச்சிருக்கணும். அப்புறம் டெக்ஸ்சர்னால் என்ன, அதுக்கு மேலே வர டிசைன். இப்போ பாருங்க, இது டெக்ஸ்சர். ஓகேங்களா? இதில் இந்த லைன்ஸ்லாம் டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த 4 பாயிண்ட் கரெக்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு அனுப்புங்க. ஓகே, ட்ராயிங் டெக்னிக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் முடிஞ்சிருச்சுமா. இந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.